Good morning students. Today we will learn about the types of motion. So types of motions la pathingala in the lower classes la pathirpingala it may be linear motion, straight line, or we can call it as oscillatory, circular, zigzag. So idellame vande nariya types of motions irukum, but here we are going to study in the 9th standard that is only the four types of motions. First one is linear motion. Linear motion in the sense we can call it as a straight line motion which moves along a straight line. So for example railway tracks or roads or you're jogging on the roadside, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷனில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அந்த ட்ராக்காக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பாத். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேன் எடுத்துக்கிறீங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி இங்கே இந்த பர்சனுக்கு சேம் ரீச் ஆகுது. எஸ் ஆர் நோ? அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வீல் ஆஃப் பைசிக்கல். ஸோ பைசிக்கலோட வீல் பார்த்திங்கன்னா அதுவும் அப்படியே இருக்கும். ஸோ தட் இஸ் சர்க்குலேட்டரி மோஷன். சர்க்குலராக மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வீல் வந்து பெடலிங் பண்ணும்போது இது வந்து சர்க்குலராக மூவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆசிலேட்டரி மோஷன் என்னும்போது to and from motion of an object at regular intervals of time. For example நீங்கள் சிம்பிள் பெண்டலம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டூ அண்ட் ஃப்ரம் மோஷன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்விங். நீங்கள் விளையாடும் போது ஸ்விங் பார்த்தீங்கன்னா இது மேபி பார்க் ஆர் அட் யுவர் ஹோம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஒரு டூ அண்ட் ஃப்ரம் மோஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். Okay, so and clock also we can see that here every 1 hour once. Sometimes if it having a bell means automatically it strikes to 1 hour once வந்து bell automatically அடிச்சிட்டே இருக்கும். Next one பார்த்தீங்கன்னா random motion. So motion of an object which does not fall any of the above category. So மேலே இருக்கிற லீனியர் மோஷனாக இருக்கட்டும், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேண்டம் மோஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு குவிஸ் ஆர் பசில் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு குவிஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் நேமு போடுறாங்கன்னா அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லக்கி ட்ராவில் ரேண்டமாக உங்கள் பேர் வருமோ வராதோ. there are 10 members in a team means உங்கள் பேர் வராது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரேண்டம் மோஷன் கீழே கன்சிடர் பண்ணலாம். இன் திஸ் டைப் ஆஃப் மோஷன் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் எனி ஆஃப் தி டைரக்ஷன் கண்டினியூஸ்லி மேபி சேஞ்சிங். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து மேபி ஸ்ட்ரைட் லைனாக போகலாம், மேபி ரிவர்ஸில் வரலாம், மேபி சர்க்குலராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரேண்டம் மோஷன் கீழே தான் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, next one coming to the next topic is uniform and non-uniform motion. So uniform motion என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, எப்படி போவீங்க? யூனிஃபார்ம் தானே. ஸோ யூனிஃபார்ம் மீன்ஸ் ஆல் மஸ்ட் பி ஈக்குவல் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தானே சொல்லுவாங்க யூனிஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ ஹியர் ஈக்குவல் என்னது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, if an object is said to be uniform motion if it covers equal distances in equal intervals of time. either may be big or small ஏதாவது இருக்கட்டும் ஆப்ஜெக்ட்டு, பட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் கவர் பண்ணியாச்சுன்னா அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் ஆஃப் ஏ கார். ஸோ ஒரு கார் வந்து 1 ஹவரில் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஹவரில் கூட சேம் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்குதுன்னா ஸோ அப்போ என்ன நினைக்கலாம், அப்போ வந்து இந்த கார் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹவரில் கூட பார்த்திங்களன்னா இப்போ கூட சேம் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ஹவர்லேயும் 60 கிலோமீட்டர்ஸ், செகண்ட் ஹவர்லேயும் 60 கிலோமீட்டர்ஸ், தேர்ட் ஹவர் கூட அந்த ஸ்பீடு வந்து குறையாமல் அப்படியே போயிட்டுருக்குதுன்னா ஸோ அப்போ வந்து அந்த கார் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் பீரியட்ஸ் பார்க்கலாம். ஸ்கூலில் வந்து எவ்ரி 45 மினிட்ஸ் ஒன்ஸு ஒரு ஹவர் இருக்கும், ஆர் 40 மினிட்ஸ் ஒன்ஸ், ஆர் 1 hour ஒன்ஸு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஏன் சொல்கிறோன்னா எவ்ரி 1 hour ஒன்ஸ் we are getting one bell will be given. So that means we are getting completed by that hour and next hour will be started. So that means அதான் யூனிஃபார்மாக போயிட்டுருக்குது. ஸோ எவ்ரி 45 மினிட்ஸ் ஆர் 1 hour ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் மோஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு, யூனிஃபார்மாக அந்த பெல் வந்து ரிங் ஆகுது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிஃபார்ம் இந்த டேர்ம் இட் செல்ஃப் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் ஆகலை அந்த டைமில் அப்படின்றது. ஸோ இட் மீன்ஸ் unequal distances in equal intervals of time. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பஸ் ஏறுறீங்க, அந்த பஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் ரோடு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாப்பிங் வருது, அங்கே என்ன ஆகும், அங்கே திருப்பி ஸ்லோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்பீட் கெயின் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லோ ஃபாஸ்ட் இந்த 1 ஹவர்லேயே வந்து நிறைய வாட்டி வந்து
அந்த ஸ்பீட் வந்து குறையுது. ஸோ ஸ்லோவானா 30 கிலோமீட்டர்ஸு, ஃபாஸ்ட்டானா 50 கிலோமீட்டர்ஸு, திருப்பி வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது, திருப்பி வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ மூவிங் ஆஃப் பஸ் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ அதை வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ we are discuss இந்த மோஷன்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து மோஷன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வாட் இஸ் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் a body it starts from point A and reaches the point B. The total length traveled from point A to B is called as distance. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இப்படி டேர்ன் பண்ணி இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as distance. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ட்ராவலிங் பாத் வந்து கன்சிடர் பண்ணாது. ஓகே, ஸோ த லென்த் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் ஏபி இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பாடி. ஸோ ஏலேருந்து பிக்கு வருது. ஸோ இந்த லென்த் என்ன சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ now let us come to the distance என்ன displacement என்ன. ஸோ actual length of a path traveled by a moving body irrespective of the direction is called as distance. ஸோ என்ன சொல்கிறோம், இங்கே எந்த டைரெக்ஷனில் போய்ட்டுருக்குது என்னன்னு நம்ம பார்க்கல, ஆனால் வந்து நம்ம டார்கெட் ரீச் ஆகணும். சப்போஸ் நீங்கள் ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க, சம் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு வரணும், நீங்கள் எப்படியாவது ட்ராவல் பண்ணலாம். எதர் மேபி இட் லைக் திஸ் ஆர் லைக் திஸ் ஆர் லைக் திஸ் anyway, or you can go by zigzag way also, but the target has to be reached. அதுதான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது என்ன, நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோன்றது இல்லை, ஆனால் டைரெக்ஷன் மட்டும் எந்த விதமாக இருக்கலாம், பட் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து ரீச் ஆகணும். ஸோ த ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி பாத் ட்ராவல்டு பை அ மூவிங் பாடி ரெஸ்பெக்ட் ஆஃப் த டைரக்ஷன் இஸ் கால்ட் as டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது எப்படி மெஷர் பண்ணுவாங்க, மீட்டர் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க, எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெறும் ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும், ஐ மீன் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், ஸோ டைரக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து பொசிஷன் ஆஃப் எ மூவிங் பாடி இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஏன்னு சொல்கிறோன்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் எ பாடி இன் எ மூவிங் பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, இது வந்து போத் மேக்னிடியூடு அண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் சிஸ்டம் ஃபார் திஸ் எஸ்ஐ சிஸ்டம் எது மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டர் யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணுவாங்க.